ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் பேரண்டிங். இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரைம்ஸ் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி என் பொண்ணுக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுத்தேன், அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷராவுக்கு ரைம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரைம்ஸ்லேருந்து ரேண்டமான பிக்ஸ் எடுத்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணேன். அதை அவங்க என்ன ரைம்ஸ்னு கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணேன். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ரைம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதும் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. டெடி பேர், டெடி பேர். Very good. Is that teddy bear? Yes, that's the teddy bear. தோசை அம்மா தோசை. நாங்க காட்டுக்கு போறோம். One potato, two potato, teddy bear, Incy Wincy spider, old MacDonald had a farm. Shall we play? Where is teddy bear, teddy bear? Wow, very good, super. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ரைம்ஸ் ஆக்ஷன் மூலயமா சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். இது அவங்களுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அதை பண்ணுறதுக்கு. அவங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். Incy Wincy spider went up the water spout. Down came the rain and washed the spider out. Out came the sun and dried up all the rain. So the Incy Wincy spider went up the spout again. Na 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 na. Hooray! என்ன ரைம்ஸ்? Wheels on the bus go. Yes, wheels on the bus. அந்த பஸ்ஸுக்குள்ள என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும்? அந்த பஸ்ஸுக்குள்ள என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும்? பிக். அப்புறம் கவ். hen, சூப்பர். டக். அந்த ரைம்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது சின்ன சின்ன கொஷின்ஸ் அவங்க கிட்ட கேளுங்க. அப்படி கேட்கும்போது அவங்க திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நம்ம கூட நிறைய கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். எப்போவுமே அவங்க கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பட் அந்த மாதிரி ரெகுலராக நம்ம கேட்கும்போது அவங்க எந்தளவுக்கு அந்த ரைம்ஸை லிசன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அந்த தீம் பேஸ் பண்ணி அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. இல்லை ஒரு புது கான்செப்ட் நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கு கூட யூஸ் ஆகும். இப்போ ஓல்ட் மெக்டானல்ட் ஹேட் அ ஃபார்ம், அந்த ரைம்ஸை பேஸ் பண்ணி தான் நான் அவங்களுக்கு ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அந்த ஃபார்ம் அனிமல்ஸ்னால நமக்கு என்ன யூஸு, அதை பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் கூட நான் இந்த ரைம்ஸ் மூலியமாக தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். Cow gives us milk. Hen gives us egg. Sheep gives us wool. ரைம்ஸ் மூலயமா நம்ம புது கான்செப்ட் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பாங்க. அது ஈகராகவும் லிசன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த ரைம்ஸ் பார்க்கும்போது ஓகே ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சே அவங்களுக்கு ஃபார்ம் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் அந்த மாதிரி சார்ட்டிங் ஆக்டிவிட்டி கூட கொடுக்கலாம். அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ்லேயே எந்த அனிமல்லேருந்து என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கூட நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணி அதுவுமே அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்தேன்.
ரைம்ஸ் பார்க்கும்போது குழந்தைங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகிற ஒரு விஷயம் அதோட மியூசிக் மூலிமா ரைம்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் சேர்ந்து பாடுறதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் அக்ஷராவுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் சிம்பிளாக வீட்லேயே வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யலாம் அப்படின்னு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டிக்கை வந்து 2ஆக உடச்சி இந்த மாதிரி டிசைனர் டேப்பை வந்து ஆல்டர்னேட்டிவ் கலரில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைனர் டேப் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சலங்கை வந்து நமக்கு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். அதை வந்து உள்ளன் த்ரெட்டில் கோர்த்து நான் அந்த ஸ்டிக்குக்கு மேலே நல்லா டைட்டாக சுற்றி கட்டிட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக சிம்பிளாக வந்து ஒரு டிஐஒய் ராட்டில் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் 8 months பேபியில் கூட கொடுக்கலாம். அவங்க வந்து கையில் ஆட்டி அது சத்தம் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு வந்து மியூசிக்கோடு நம்ம ரைம்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் சேர்ந்து பாடுவாங்க. அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும். அண்ட் ட்ராவலிங்கில் அப்போல்லாம் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். What you are? It's up. Up to Papa. Super. சென்சரி ட்ரே மூலியமாக கூட நம்ம வந்து அவங்களுக்கு ரைம்ஸ் டீச் பண்ணலாம். இது வந்து அவங்களோட இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அவங்க வந்து என்ஜாய் பண்ணி அவங்களும் சேர்ந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹே டிடில் டிடில் ரைம்ஸோட சென்சரி ட்ரே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி பேக். ஒரு பேகுக்குள்ளே ரைம்ஸோட ரிலவெண்ட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவேன். அந்த திங்ஸை வச்சு அது என்ன ரைம்ஸ்னு அவங்க கண்டுபிடிக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி மூலிமா அவங்களோட காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட திங்கிங் எபிலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேம் வந்து நான் அக்ஷரா கூட விளையாடுறேன். அதனால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற திங்ஸ் அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் பொறுத்து நீங்கள் டிஃபிகல்ட்டாக கூட நீங்கள் இதை செட் பண்ணலாம். இந்த ரைம்ஸ் தீமுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேறு ஸ்டோரி தீம்ஸ்க்கு கூட இதே மாதிரி கேம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டி ஒரு ஃபன்னான ஒரு வேயில் வந்து அவங்களோட மெமரி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். அக்ஷரா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த ஆக்டிவிட்டியை. இதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. எங்க எடுங்க, வெளியே எடுங்க. என்னது இது? அப்ப என்ன ரைம்ஸ் அது? என்னது அது? அப்ப என்ன ரைம்ஸுக்கு அது மேட்ச் ஆகும்? சூப்பர், வெரி குட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.